நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். கபட நாடக திமுக ஆட்சிய 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். அன்பு துணை முதலமைச்சரோட நண்போட நண்பராக பழகிய குடும்பம் தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான். தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை மை டியர் அங்கிள் கேக்குதா? முதல் மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாரு, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போட்டு பேசி விட்டாரோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதுல வேற உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் ஒரு இயக்கத்துடைய தலைவர் கடந்த ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடிப்பட்டு தெரியும். ஸோ அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி பேசுறது அவருக்கே அது உகந்ததா? திமுக அரசு கபட நாடக அரசு திரு விஜய் விமர்சனம் பண்ணாரு. முதலமைச்சர் அங்கிருந்த விமர்சனம் பண்ணாரு. இல்லை, இதுக்கு நேற்றே எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு இயக்கத்துடைய தலைவர் கடந்த ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடிப்பட்டு தெரியும். ஸோ அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி பேசுறது அவருக்கே அது உகந்ததா? ஏன்னா புதுசா எங்கேருந்து வரல. தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான். அன்பு துணை முதலமைச்சரோட நண்போட நண்பராக பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்கள் அது உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாரு, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போட்டு பேசி விட்டாரோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை